பராசக்தி படத்தோட ரெட் கார்பெட்ல இருக்கோம். நம்ம கூட ரவி மோகன் அண்ணா இருக்காங்க. வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க? சூப்பர்ண்ணா, ஹாப்பி நியூ இயர். சோ ஹாப்பி. நீங்க வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜி வந்து பயங்கரமா ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த வகையில பராசக்தியில உங்களோட லுக்கே வந்து பயங்கர ஒரு டிராஸ்டிக் சேஞ்சா இருக்கேண்ணா. அதாவது இந்த ஹேர் எல்லாம் ஒரு மாதிரி வேற ஸ்டைல்ல மாத்தி நிறைய சஸ்பென்ஸ்லாம் வேற சர்ப்ரைஸ்லாம் வேற உள்ள இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அது மட்டும் இல்லாமல் சுதா கோங்கரா மேம் அவங்கள்ட்ட ஒரு டைரக்ஷன் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி உங்கள்கிட்ட வேலை வாங்கினாங்கண்ணா அந்த விஷயம்னா? ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் எல்லா கேள்வியும் இல்ல, ஓவராலா இட்ஸ் a பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். முதல்ல இந்த படம் பண்றதுக்கு காரணம் நல்ல ஸ்கிரிப்ட், அத வந்து நமக்கு கொடுத்த சுதா மேம். அண்ட் அதை தாண்டி காஸ்ட் அண்ட் க்ரூ, அப்போ சிவா, அதர்வா, ஸ்ரீலீலா அண்ட் அதர் வண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ் இந்த மூவி. அண்ட் இந்த ஒரு டீம் வந்துட்டு நான் எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா, ஒரு நல்ல ஸ்கிரிப்டுக்கு ஒரு ஆர்டிஸ்ட வந்து அந்த ஸ்கிரிப்டே தேர்ந்தெடுக்கும், அப்படிதான் நான் இதை நினைக்கிறேன். சோ நிச்சயமா ஏதோ ஒண்ணு நான் செய்யணும்னு இருக்கு. அண்ட் இது செய்யறதுனால நம்ம வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ரோல்லயே போவோமா, யோசிப்போமா, அப்படிலாம் எனக்கு தோணல. இந்த படம் வந்துட்டு ஒரு ரோல் எனக்கு கொடுத்துருக்காங்க, அதை ஒழுங்கா செய்யணும். அவன் நினைச்சது சரின்னு நினைச்சு செய்யற ஒரு கேரக்டர். அது இல்லைனா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் ஒரு புதுசா ஒரு அட்டெம்ப்ட் பண்ணணும்னு தோணுச்சு. சூப்பர். அண்ட் அந்த அட்டெம்ப்ட்ல வந்ததுதான் இது எல்லாமே. சூப்பர். ஆக்சுவலி நாங்க வந்துட்டு சுதா மேம்கிட்ட கேட்டிருந்தோம், சார் எந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க வந்து 4 கேரக்டரும் விட்டே கொடுக்கல. சோ நீங்க சொல்லுங்க, இந்த படத்துல வந்து எந்த கேரக்டர்? 3 விரல்ல ஒன்னு தொடுங்கனே அந்த மாதிரி நமக்கு இதான பழக்கம். 2ல ஒன்னு தொடுங்க. நம்ம படத்துல மாதிரி தான் இருக்கு இது. சரிப்பா, இது வெச்சுக்கோயா. மோதிர விரல். அதாவது மோதிர விரல் மனசுல உங்களை தான் நினைச்சேன் நானு. சோ அதுதான் எப்போதுமே உங்களுடைய கேரக்டர், எப்போதுமே வந்துட்டு நம்மளுடைய கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் நம்மளுக்கு. அதுல நீங்க பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்கா இந்த ட்ரெயின் ஸ்டண்ட் எல்லாம் பார்க்கும்போது நிறைய வீடியோலாம் ஃபேன்ஸ் எடுத்து லீக்லாம் வேற பண்ணாங்க. அதான் ஞாபகத்துக்கு எப்படி இருந்துச்சு அந்த ட்ரெயின்ல டிராவல்? சப்பாசில ஆடினது ட்ரெயின்ல, அதுக்கப்புறம் ட்ரெயின்ல தவ விட்டாங்க. இதே வார்த்தையை தான் நான் சுதா மேம் கிட்ட சொல்லிட்டு சிவா கிட்டயும் சொன்னேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் படத்துக்கு அப்புறம் நிறைய ட்ரெயின் யூஸ் பண்ணது இந்த படம் தான் எனக்கு. அதனால எனக்கு இது வந்து ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங்கா இருந்தது. அண்ட் ட்ரெயின் தொட்ட எந்த படமும் கெட்டது இல்லை அப்படின்றது நமக்கு ஒரு ஐதீகமா இருக்கும் சினிமாவில். அதெல்லாம் தாண்டி எந்த ஒரு ஆபத்தான ஒரு ஸ்டண்ட்டும் வந்து மாஸ்டர் செய்யவில்லை, சுப்ரீம் சென்ட்ரல் மாஸ்டர். ஏன்னா அவர் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ். எந்த அடிப்படுறது அது எதுவுமே நடக்கல, அழகா நடந்தது. எவ்வளோ டைம் எடுத்தாலும் சேஃப்டிக்கு முதல்ல ஒரு டைம் எடுத்து, ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான சீக்வன்ஸ். அண்ட் சில இது செட்லேயும் ஒர்க் பண்ணும், இன்டீரியர் எல்லாமே. ஸோ அதனால சேஃப்டி முதல்ல பார்த்துருவாரு. அண்ட் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் சினிமால, நம்ம தமிழ் சினிமால வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ட்ரெயின் மேல சண்டை இல்ல பத்திக்கிட்டு எரியுது ட்ரெயின், இப்படி எல்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பார்த்து. அதை திருப்பி பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருக்கு. சூப்பர்ண்ணே, லவ் யூண்ணே. தேங்க் யூ so much for a lovely time. சூப்பர்ண்ணே, ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகைன். ஹாப்பி பொங்கல்ண்ணே. தேங்க்யூ.